ஹாய் காய்ஸ், 1 வீக் நல்லா ஊரை சுற்றிட்டு சென்னை ரிட்டர்ன் வந்தாச்சு. இனிமேல் நம்ம லைஃப் வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப் தான் டோட்டலாக சேஞ்ச் ஆகுதுன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகுது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பண்ணால் நம்மளுக்கு காப்பாற்றிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லைனாலும் சரி, நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அதை வச்சு விட்டுறாங்க. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. அதில் ஒரு நரம்பு தெரியும் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே தெரியவே இல்லை. ஒரு 15 டேஸ் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம். எனக்கு வந்து கண்டினியூஸாக 3 டேஸ் விட்டு விட்டு பீரியட்ஸ் வந்ததுனால நான் வந்து செக் பண்ண போனப்போ இந்த மாதிரி காப்பாற்றி செக் பண்ணிட்டு வாங்க சொன்னாங்க. பட் எனக்கு நரம்பு தெரியவே இல்லை. டாக்டர்கிட்ட கேட்டப்போ கர்ப்பப்பை சுருங்க தான் அதோடைய நரம்பு வெளியில் வரும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு 1.5 வருஷம் ஆகி அந்த நரம்பு வெளியில் வரவே இல்லை. அதனால் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனப்போ இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நரம்பு உங்களுக்கு தெரியல, ஆனால் காப்பாற்றி இருக்கிறது தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன் இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க. ஒரு டாக்டர் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஒரு 1/2 hour கிட்ட எனக்கு போராடி தான் அந்த காப்பாற்றியை எடுத்தாங்க. சில பேர்த்துக்கு அது வந்து உள்ளே வர போயிருமா, அப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதை ஏன் நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ வழி இருக்குது. அதை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு 1 வீக் வரைக்கும் அது பெயின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த காப்பாற்றி எடுத்த பிறகு. இந்த மாதிரி உங்களுக்கு காப்பாற்றியில் ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் அது பற்றி எனக்கு தெளிவாக ஒரு இது தெரியவே இல்லை. செக்ஷனுங்கிறனால காப்பாற்றிய அந்த நரம்பு ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டு அதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க போல். அது வெளியில் வரவே இல்லை. அதுதான் ப்ராப்ளமே. ஒரு நரம்பு வெளியில் தெரிஞ்சுன்னா அது ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் எனக்கு வந்து நரம்பு வெளியில் வரவே இல்லை. 1.5 வருஷம் ஆகி எனக்கு வெளியில் வரவே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இப்போ விருப்பம் இருந்தால் மட்டும் காப்பாற்றி வைங்க, இல்லைனா விருப்பம் இல்லைனா கண்டிப்பாக காப்பாற்றி வைக்கவே வேண்டாம். ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சு நம்ம வச்சுட்டு அதை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படணும். காப்பாற்றி உள்ளே இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியில் எடுக்கும்போது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் இருக்கா என்னன்னு தெரில, இல்லை எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப்